நம்ம சூரிய குடும்பத்துக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திர குடும்பம்னா நம்ம சென்டாரி ஸ்டார் சிஸ்டத்தை சொல்லலாம். நம்மள்ட்ட இருந்து 4.25 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது, அதாவது 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர். பார்க்கர் சோலார் ப்ரோப் பயணிக்கக்கூடிய வேகத்தில் நம்ம பயணம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6633 ஆண்டுகள் ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு. பட் வார்ப் டிரைவ் அப்படின்ற டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தினோம்னா கூடிய சீக்கிரத்தில் போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம வார்ப் டிரைவ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். I'm Lohabala Karthikeyan. You are watching Zenith of Science. வார்ப் டிரைவ் டெக்னாலஜியை நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் என்கிட்ட இருந்து. நம்ம ஜெனித் ஆஃப் சயின்ஸோட வெவ்வேறு அக்கௌண்ட் அப்படின்றது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் அப்படின்ற வெவ்வேறு பிளாட்ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்லேருந்தே வருவோம். பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திர குடும்பம்னா நம்ம ஆல்ஃபா சென்டாரி மாதிரியான இந்த சென்டாரி ஸ்டார் சிஸ்டத்தை சொல்லலாம். இது சுமார் 4.25 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதாவது கிட்டத்தட்ட 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக பயணிக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா நம்ம பார்க்கர் சோலார் ப்ரோப்பை சொல்லலாம். பார்க்கர் சோலார் ப்ரோப்போட வேகம் பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 4,50,000 மைல் அப்படின்ற வேகத்தை எட்டும். இதே வேகத்தில் நம்ம மதுரையிலிருந்து நேபாளில் இருக்கக்கூடிய காத்மாண்டுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 20 வினாடிகளில் நம்ம போய் சேர்ந்துடலாம். ஆனால் இதே வேகத்தில் நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திர குடும்பமான இந்த சென்டாரி ஸ்டார் சிஸ்டத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 6,233 ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் நம்ம வார்ப் டிரைவ் மூலிமா நம்ம பயணம் பண்ணோம்னா ரொம்பவே சீக்கிரமாக போயிடலாம். நம்ம மனிதர்கள் எப்பயாச்சும் ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு ஸ்பீடாக நம்ம பயணிக்கணும்னா ஒளியோட வேகத்தை தான் நம்ம பார்ப்போம். ஒளியோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட அதிகமாக நம்ம பயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப சீக்கிரமாக இன்னொரு நட்சத்திரத்துக்கு போய் சேர்ந்துட முடியும். ஐசக் அசிமோவோட ஒரு சின்ன கூற்று பார்த்தோம்னா, ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகத்துக்கோ, ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கோ அல்லது நம்ம கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே நம்ம ரொம்ப ஸ்பீடாக பயணிக்கணும்னா ஜெம் டிரைவ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தணும். பட் இது கேட்குறதுக்கு கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயமா இருக்கலாம். அதாவது ஜஸ்ட் நம்ம தாண்டது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதனால நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்மளுடைய டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ண முடியும். இது ஐசக் அசிமோவோட சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு சின்ன எண்ணம். ஆனால் அவர் வளர பார்த்தோம்னா ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக பார்த்தோம்னா இவர் ஒரு தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதை கொஞ்சம் சாத்தியமான வழியில் அணுகணும் அப்படின்றதையும் இவர் ஏற்றுக்கிட்டாரு. நம்ம இந்த வார்ப் டிரைவ் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக ஒரு சில சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாலிவுட் படத்தை நம்ம எடுத்தாகணும். உதாரணத்துக்கு தி ஃபேமஸ் ஃபிலிமான இன்டர்ஸ்டெல்லர் அண்ட் தோர் அப்படின்ற இன்னொரு படத்தையுமே நம்ம எடுக்கலாம். இந்த 2 படத்துலையுமே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சூப்பர் ஹீரோஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வார்ம்ஹோலை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. இதுவும் ஒரு தியரி தான். இந்த தியரி மூலியமாக நம்ம அந்த வார்ம்ஹோல் மூலியமாக ட்ராவல் பண்ணோம்னா நம்மளுடைய டெஸ்டினேஷனை ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிட முடியும். பட் அது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய தியரியாக மட்டும்தான் இருக்குது. வார்ம்ஹோல் அப்படின்றது நம்ம பிளாக் ஹோல்குள்ளே போனோம்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த வார்ம்ஹோல் அப்படின்ற தியரி மூலியமாக நம்ம வேறு இடத்துக்கு சீக்கிரமாக போகலாம் அப்படின்றத அதில் நம்ம சொல்லலாம். பட் இந்த வார்ப் டிரைவ் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஃப்ளைட்டை பில்ட் பண்ணணும். அந்த ஃப்ளைட் இந்த நேரத்தையும் இந்த விண்வெளியும் வளைக்கணும். அப்படி வளைச்சனால தான் நம்ம ரொம்ப ஸ்பீடாக வேறு இடத்துக்கு நம்ம போக முடியும். ஸ்பேஸ் டைம் பற்றி நம்மளுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய புரிதல் அப்படின்றது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய பொது சார்பியல் கோட்பாடு, அதாவது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியிலேருந்து நம்ம கொண்டு வரலாம். ஒரு நேரம் அப்படின்றது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை பொறுத்து மாறும் அப்படின்றத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒளியோட வேகம் தான் நமக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப தெரிஞ்ச எக்ஸ்ட்ரீமான ஸ்பீடுன்னு சொல்லலாம். இந்த ஒளியோட வேகத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. தென் அந்த ஒளியோட வேகத்தை விட வேறு எந்த பொருளும் பயணிக்க முடியாது அப்படின்றத பொதுச்சார்பியல் கோட்பாட்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆணித்தரமாக சொல்கிறாரு. விண்வெளியில் நிறையும் ஆற்றலும் எந்த அளவுக்கு அதோடைய நேரத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது இதில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
ஒரு இடத்துல மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய டைம் அப்படின்றதும் வேரி ஆகும். உதாரணத்துக்கு நம்ம இந்த பிளாக் ஹோல் கருந்துளை சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் பெரிய நட்சத்திரங்கள் சொல்லலாம். அதோடைய மாஸ் அதிகமாக இருக்கிறனால அதை சுற்றி இருக்கக்கூடிய டைமை இதை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. 1994 ஒரு மெக்சிகன் கோட்பாட்டு இயற்பியலர் மிகுவல் அல்குபியர் அப்படின்றவர் விண்கலத்தோட முன்னாடி விண்வெளி நேரத்தை சுருக்கி அதை நம்ம விரிவுபடுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம வார்ப் டிரைவ் அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், இது ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் மூலயமா அதை நம்ம கன்ஃபார்மாக ஆக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. அதாவது இதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2 புள்ளியை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. அதாவது A and B அப்படின்ற புள்ளி இருக்குது. அந்த புள்ளிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 10 மீட்டர், வெறும் 10 மீட்டர், அதாவது 33 அடி. இது ஒரு சின்ன இமேஜினேஷன். இந்த A அப்படின்ற புள்ளியில் நீங்கள் நிற்கிறீங்க. ஒரு வினாடிக்கு 1 மீட்டர் அப்படின்ற வேகத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த B அப்படின்ற புள்ளியை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 வினாடிகள் ஆகலாம். இருந்தாலும் உங்களுக்கும் B புள்ளிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி எப்படியாவது சுருக்கலாம். நம்ம சுருக்கிறதன் மூலியமாக நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகலாம். அதாவது 10 மீட்டரை நம்ம 1 மீட்டராக குறைச்சோம்னா நீங்கள் B அப்படின்ற புள்ளியை போய் சேர்றதுக்கு வெறும் 1 செகண்ட் தான் ஆகும். ஸோ இந்த வார்ப் டிரைவ் மூலியமாக இவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை எப்படியாவது நம்மளால் சுருக்க முடிஞ்சால் ரொம்ப ஸ்பீடாக அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இதே தான் வார்ம் ஹோலும் கொஞ்சம் சொல்ல வருது. நம்ம இந்த 2 புள்ளிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சுருக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஹோல் மட்டும் வச்சுட்டோம்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அப்படின்றத நம்ம சொல்லலாம், அல்லது இது ஒரு சின்ன மந்திரம் சார்ந்த ஒரு விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வார்ப் டிரைவ் மூலிமா நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம பில்ட் பண்ணணும். அது இப்போ வரைக்கும் நம்ம மனிதர்களால் முடியும் அப்படின்றத எந்த இடத்துலையுமே யாருமே மென்ஷன் பண்ணல. ஏன்னா இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல எதிர்மறை ஆற்றலை நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அது வார்ப் டிரைவ் மூலியமாக நம்ம பயணம் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட வெயிட்டை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப 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 குறைச்சாகணும். ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த ஐன்ஸ்டீனுடைய கோட்பாட்டுக்கு வருவோம். ஒரு பொருள் மாஸ் அதிகமாச்சுன்னா அந்த பொருள் கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக போகும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருளுடைய மாஸை நம்ம குறைக்கிறோமோ அந்தளவுக்கு அது ரொம்ப வேகமான ஒரு பயணத்தை அச்சீவ் பண்ணோம். அதனால தான் நம்ம லைட் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா லைட்டில் வெறும் ஃபோட்டான்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதில் வெயிட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு துகள்களுமே இல்லை. அதனால தான் லைட் ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுது நம்மளுடைய யூனிவர்ஸ் முழுக்க. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, நம்ம வார்ப் டிரைவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேரத்தை வளைக்கணும். நம்ம நேரத்தை வளைக்கிறதன் மூலியமாக நம்ம கண்டிப்பாக ரொம்ப அதிவேகமான பயணத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் விஞ்ஞான உலகம் சொல்கிறது மனிதர்கள் இப்போதைக்கு அந்த ஒரு டெக்னாலஜியை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மேபி அது ஃப்யூச்சரில் வேணால் பாசிபிள் ஆகலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வருங்கால விண்வெளி எந்த அளவுக்கு உயரப்போகுது அப்படின்றத. நம்ம லைட் ஸ்பீட் பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம டைம் ட்ராவல் பற்றி இந்த இடத்துல பேசியே ஆகணும். டைம் ட்ராவல் அப்படின்றது லைட் ஸ்பீடுக்கு ஈக்குவலாகவோ அதை விட அதிகமாகவோ நம்ம பயணம் பண்ணோம்னா பாசிபிள் அப்படின்றத சிலர் நம்புகிறாங்க. பட் அது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்றத இப்போது நம்ம ஐகார்டில் ஒரு லிங்க் ஷோ ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு விண்வெளி சார்ந்த பதிவுலாம் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.